ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்து வர்த்தகம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஃபார்மேட் மெத்தடு வந்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது கிளியராக புரியும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல ஸ்டாக் சம்மந்தமான விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெய்லி பேசிஸில் கரெக்டாக நான் சொல்கிற விஷயங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா, வாங்க நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ பல விஷயங்கள் வந்து என்னுடைய டெலிகிராம் வந்து ஏதாவது நியூ அப்டேட் நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலிகிராமில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். அதனால் நம்ம குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா குரூப்பை வந்து மியூட் போட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸை வந்து ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான வந்து கான்செப்ட் இருக்குது. பட் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து மேஜர் விஷயமே. ஸோ லாங் டேர்மில் வந்து ஒரு ஸ்டாக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதனுடைய ஃபார்மேட் எப்படி அமையும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 ஃபார்மேட்டுக்கு மேலே வந்து இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் சார்ட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. பட் சார்ட் பேட்டர்ன்லாம் கிடையாது. இது ஸ்டாக்குடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அந்த ஃபார்மேஷனை தான் இன்றைக்கி நான் வந்து லைவ் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ண போகிறேன். திரும்ப சொல்கிறோம், எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு இந்த வீடியோக்களை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். சரிங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய பிளேஸில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஃப்எஸ்எஸ் ஸ்டாக் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன். ஸோ காலையிலே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் நான் பண்ணியிருந்தேன். ஓஎஃப்எஸ்எஸ் ஸ்டாக்கு என்னென்னா இதோடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது பொதுவாக வந்து இயல்பாக வந்து எவ்ரி மண்டே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடிக்ட் வந்து நம்ம பண்ண முடியும். ஸ்டாக்கை வந்து அவ்வளோ இதாக நம்ம அப்டேட் வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து லைவ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தேன். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் நான் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஓப்பனாக இருந்தது. ஸோ இன்றைக்கி காலையில் இது ஒரு சின்ன ஜம்ப் ஆனாலும் இதனுடைய தான் ரெசன்ஸ் லெவலு. கண்டிப்பாக இந்த ரெசன்ஸ் லெவலுக்கு கீழே வந்து மேபி வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். ஏன்னா லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதனுடைய ஃபார்மேஷன் வந்து செல் ட்ரெண்டு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் இங்கே பாருங்கள். ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எப்படி வந்து அது ஃபார்மேட் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஸ்டாக் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா பொதுவாக வந்து ஸ்டாக்கில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்படக்கூடாது, ரொம்ப நிதானமாக வந்து இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் சைக்காலஜிக்கலாக ஸ்டடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து அச்சீவ் வந்து பண்ணலாம். அப்போது இங்கே வந்து பாருங்கள் இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ஒரு சின்ன ஜம்ப் வருது அப்படின்னா ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஒரு ரெசன்ஸ் லெவல், ஒரு கன்சல்டேஷன் லெவல் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கரெக்டாக பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இன்றைக்கி வந்து நான் அப்டேட் பண்ணது வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண அப்டேட் இது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண அப்டேட். இன்றைக்கி மார்னிங் வந்து 9:48க்கு அப்டேட் பண்ணேன். லெவலில் வந்து 12க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து நான் கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி ஆனால் அந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக வந்து ஜம்ப் ஆகவே இல்லை. விவாப்பை மட்டும் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் வந்து விஷயம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 25 ஃபார்மேட் இருக்குது. ஓகேங்களா, இந்த 25 ஃபார்மேட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்கை பார்த்தாலும் அந்த ஃபார்மேட்டில் தான் பார்ப்பீங்க. இதுக்கு மேலே வந்து எந்த இண்டிகேட்டரோ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதுதான் விஷயம். ஓகே, இந்த ஃபார்மேட்டா, அப்போ இந்த ஸ்டாக் இந்த ஃபார்மேட் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ இன்னொரு ஸ்டாக் இந்த ஃபார்மேட், இந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி சொல்ல வரேன். அப்போ ஒரு 25 ஃபார்மேட் வந்து நான் வந்து எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஃபார்மேட் எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் 1 by 1 நான் வந்து வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நோக்கத்தில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரான்ச்சில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானது. கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை வந்து நம்ம ஷேர் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோஸை வந்து பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.